ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரவுடி கும்பல் எங்கள் அப்பாவோட லேண்டை இல்லீகலாக ஏமாற்றி பறிச்சிட்டாங்க. பண்ணது யாருன்னு தெரிஞ்சும் எங்கள் அம்மா என்னை தடுத்துட்டாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அமைதியாக இருந்தால் ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு தூக்கிட்டு வந்தேன்னா ஜோக் காட்டுறீங்களா? எவன்டா அது? தம்பி ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கோவக்காரனே. இதுதான் இந்த ஆட்டிடியூட் தான். உங்க ஆட்டிடியூட்னால எல்லாத்துலயும் தோத்துட்டு நிக்கிறீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்துட்டா நீங்க அரவிந்த உயிரோட விட்டுருவீங்களா? தூக்கிட்டுமா? நான் ஒன்று மாதிரி வேகத்தில் கிளம்பினவன் தான். இந்த வேகம் கோபம் இதெல்லாம் வச்சு நான் ஜெயிச்சதை விட இழந்தது தான் அதிகம். ஈகோ தூக்கி போடுங்க. ஈகோ வச்சுனா ஒன்றும் சாதிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு லிமிட் தான். எங்க அண்ணன் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் கெட்டவங்க தானே. நீ என்ன கொள்ளதானே வந்திருக்க? பிரான்சிஸ் சொன்ன மாதிரி என் ஆட்டிடியூட்னால நிறைய பேர் காயப்பட்டிருக்கேன், ஆனா அவங்க யாரையுமே நான் கவனிச்சதே இல்லை. இன்னும் பண்ண வேண்டிய விஷயம் இங்க நிறைய இருக்கு. உனக்கு தேவை தானே? ஆல் தி பெஸ்ட்.